வணக்கம். இது வழக்கு. ஈடிசியில் தொடங்கி பலாத்கார கொலை வரை நடந்தது என்ன? முட்புதரில் தூக்கி வீசப்பட்ட பள்ளி மாணவியின் கண்ணீர். நாம் நமது வருங்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள திட்டமிடுகிறோமா என்பது குறித்த எனக்கு அடிக்கடி சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக நடந்திருக்கிறது வேலூர் அருகே ஒரு சம்பவம். ஆம், பள்ளிக்கு சென்ற மாணவி பாலியல் பலாத்கார முயற்சியில் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். அந்த கருப்பு நாள் வேலூர் மாவட்ட மக்களை மட்டுமல்ல, தமிழகத்தையே உலுக்கி எடுத்து விட்டது அன்று. ஆம், ஒரு பள்ளி மாணவி குத்தி கிழிக்கப்பட்டு முட்புதரில் தூக்கி வீசப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? மிக கொடூரம். ஆடைகள் அலங்கோலமாய் கை கால்கள் கட்டப்பட்டிருந்தன. என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. யார் கொலை செய்தார்கள் என்ற விவரமும் சிக்கவில்லை. மர்மம் அப்பிக் கிடந்தது அங்கு. சிறுமியின் ரிப்பன் கயிறாக பயன்படுத்தப்பட்டு அவரது கை கால்கள் கட்டப்பட்டிருக்க, துப்பட்டாவை கொண்டே கழுத்தை நெரித்திருந்தார்கள் அந்த கொடூரர்கள். ஆம், ஆளரவமற்ற அந்த காட்டுப் பகுதிக்கு சிறுமி எப்படி வந்திருக்க முடியும்? ஒற்றையடி பாதையை கடந்த பிறகே அந்த பகுதிக்கு செல்ல முடியும். அப்படி இருக்க யாரால் எப்படி தூக்கிச் செல்லப்பட்டார்? ஊரே குழம்பிக் கிடந்தது அன்று. ஆங்காங்கே உடலில் காயங்கள் தென்பட அதற்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விசாரித்து பார்த்ததில்
பல்வேறு மர்மங்கள் அவிழ்ந்தன. விஜயகுமார் மகள் கீர்த்திகா என்பவள் பள்ளி 6ஆம் வகுப்பு படித்து வர அரசு உயர்நிலைப் பள்ளியில் அவள் எக்ஸாம் எழுதிவிட்டு வீடு திரும்பும்போது மாலை கற்பழிக்கப்பட்டு கை கால் கட்டப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டிருக்கிறது மாந்தோப்பில். நேற்று காலையில ஸ்கூல்ல போனேன், பரீட்சை எழுதி முடிச்சுட்டு 12 மணிக்கு மேல பரீட்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துக்குது. வீட்டுக்கு வரல, வர்றதுக்கு முன்னாடியே அந்த வழியில யாரோ அந்த மாதிரி முருக்கம்பட்டு பஞ்சாயத்துல இருக்கிற காலத்துல காட்டுக்குள்ள கொண்டாந்து ஏதோ மர்டர் பண்ணிருக்காங்க. வேலூர் அருகே உள்ள கேவி குப்பத்தை அடுத்த காங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரது மகள் கீர்த்திகா. 6ஆம் வகுப்பு படித்து வந்துள்ள இவர் பள்ளிக்கூடத்திற்கு தேர்வு எழுத சென்றவர்தான். திரும்ப வரவே இல்லை. இதோ இந்த முட்புதரில் பிணமாகவே கண்டெடுக்கப்பட்டார். நான் கேஜில சென்னைக்கு போயிட்டு வந்துருந்தேன் சார். வந்திருந்தேன் வரும்போது இந்த பசங்க 2 பேர் வந்துருந்தாங்க. மாசனூர் ஹைஸ்கூலுக்கு வித்யாலட்சுமி ஸ்கூல் எதிரில் பாக்கிட்டேன்னு கூப்பிட்டு இவங்க நீ போனா நான் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வண்டி எடுத்து வீட்டுக்கு நேரம் வந்துட்டேன். அப்புறம் நைட்டு வந்தேன் சார். நைட்டு 7 மணிக்கு பால் கந்துட்டு வீட்டுக்கு வந்தா முருகா இது மாதிரி காணும் பாப்பாங்க. சரி நீ எங்க தேடி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க எங்க தேடி பார்த்தா போன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அவங்க அப்பா தோளப்பள்ளியில இருந்தாங்க, பொண்ணுக்கு அப்பா தோளப்பள்ளியில இருந்து போன் பண்ணி நாங்க வர சொல்லிட்டோம். நைட்டு 9 மணிக்கு வந்தாங்க. அப்புறம் தோப்பெல்லாம் தேடணும், தோப்புல எங்க கிடைக்கல, ரவுல எங்க இதெல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அப்புறம் ஹெட்மாஸ்டர் போய் 9 மணிக்கு ஹைஸ்கூல்ல போய் வாட்ச்மேனுக்கு சொன்னோம். வாட்ச்மேன் வந்து ஹெட்மாஸ்டருக்கு போன் பண்ணாரு. சரி நாங்கெல்லாம் வர்றோம், 6 மணிக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்க வந்துட்டு சார் வெடிகால நான் பால் காந்தன் வந்தா அவங்க தம்பி பொண்ணுக்கு அண்ணங்கானே பாத்துட்டு வெடிகால 5 மணிக்கு தேடிக்கிறாங்க. பை கட்சி அப்புறம் அந்த பொதார் உள்ள பாத்துக்கிறாங்க. பார்த்தா மாமா என்ன கூப்பிட்டாங்க. நான் அங்கிருந்து சைக்கிள் பால் கேனை நிறுத்திட்டு ஓடி வந்து பார்த்தா கால் கை இப்படி கட்டிட்டு அப்படி இருந்து சார் கருப்பு கயிறு போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு மண்வெளிக்கு வந்தோம் சார், டீ கடைக்கு போலான்ட்டு. அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய இது மாதிரி பண்ணி போட்டுக்காமாங்க தப்புலன்னு சொன்னாங்க. சரி எல்லா ஜனமெல்லாம் வரும், நானும் வந்தேன். வந்துக்கு பார்த்தா அது என்ன சொல்ல நேத்திலிருந்து தேடி இருக்கிறாங்க, எனக்கு தகவலே சொல்ல. இவரை கொலை செய்தது யார் தெரியுமா? அதே பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர். ஆம், இதோ கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு காவல்துறை விசாரணைக்கு கொண்டு செல்லப்படும் இந்த மாணவன் தான் இத்தகைய கொடூரத்தை செய்துவிட்டு தப்பியது. இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு நடந்த பரபரப்புகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. கிடுகிடுத்து போனது வேலூர் நகரம். பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்டு கிடக்க ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பெரும் கலேவரத்தையே உண்டு பண்ணிவிட்டார்கள். இரவு வேளை என்று கூட பார்க்கவில்லை. கேவி குப்பம் காவல் நிலையம் மக்கள் வெள்ளத்தில் ஸ்தம்பித்து போனது. மாணவி கீர்த்திகா கொல்லப்பட்ட விதம் அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்த ஏராளமான பெண்கள் அமைப்பினரும் போராட்டக் களத்தை போர்க்களமாக்கிவிட்டார்கள். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம், நீங்க பாடிய போய் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருக்கும் போதேதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க போலீஸ். ஆனா இந்த குடும்பம் அங்க போகவே கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட இந்த குடும்பத்தார்கிட்ட அவங்க கையெழுத்து வாங்கவும் கிடையாது. உறவினர்கள் யாரும் கிடையாது. பாடியை கொடுக்கும் போது கூட இந்த உறவினர்கள் யாரும் கையெழுத்து போட்டு பாடியை ரிசீவ் பண்ணிக்கல. ஆனா அந்த குழந்தையினுடைய உடல் அங்கிருந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு கொடுத்துட்டோம் சொல்றாங்க. நாங்க அங்க போய் நிக்கிறோம், அவுட் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறோம். கொடுத்துட்டோம் மேடம், நீங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து காவல்துறை இந்த விஷயத்துல அலைகழிப்பது. அங்க இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இல்ல. ஆனா இங்க குடுத்துட்டேன்னு சொல்றாங்க, இங்க கேட்டா நாங்க பாடி வாங்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கிடையில இந்த குழந்தையோட பெற்றோர்களை தனியா அழைச்சிட்டு போய் காவல்துறை வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்குவதற்கான பெரிய முயற்சி பண்ணிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கொலையாளியை விரைந்து பிடிக்க வலியுறுத்தி கண்டன குரல்களையும் வலுவாக எழுப்பினர்.
எங்களுடைய கேவிப்பம் பகுதியில் இன்று 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பள்ளி மாணவியை 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த சில மாணவர்கள் 3-4 பேர் இருக்கக்கூடும். அதில் அவர்கள் மது அருந்திவிட்டு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மது அருந்திவிட்டு அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமையான முறையில் காம்பஸை கொண்டு முன்பகுதியிலே குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். மாணவியின் சடலத்தை கூட பெற்றோர் கண்ணில் காட்டாமல் காவல்துறை வஞ்சித்து விட்டது என்பது அங்கிருந்தவர்களின் குற்றச்சாட்டு. சாலையிலேயே படுத்து போராடவும் ஆரம்பித்து விட்டார்கள். காவல்துறை எவ்வளவோ பேசி பார்க்க யாரும் சமாதானத்திற்கு வரவில்லை. தொடர்ந்து கண்டன குரல்கள். இந்த போராட்டத்தோடு இரவு முடிய பகலிலும் ஸ்தம்பித்து போனது வேலூர் சாலை. பொதுமக்கள், வியாபாரிகள் சங்கங்கள் என அனைத்து தரப்பினரும் சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் கேட்டு போராட்டம் நடத்த அதுவரை மாவட்ட ஆட்சியரும் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேகு தமிழரசனும் வரவில்லை என்று போராட்டம் வலுக்கத் தொடங்கியது. முறையான விசாரணை வேணும், குற்றவாளிகள் கைது செய்யப்படணும், இதுல ஆர்டிஓ என்கொயரி நடக்கணும். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் இந்த மக்கள் மத்தியில எங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஆகப்பெரிய கடமை அவருக்கு இருக்கு. இதே வேளையில் காவல்துறை குற்றவாளிகள் யார் என்று தேடி அலைய ஓசூரில் சிக்கினார் அந்த மாணவர். ஆம், பெங்களூருவுக்கு தப்பிவிட நினைத்து ஓசூர் வரை சென்ற அந்த 10ஆம் வகுப்பு மாணவரை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறது காவல்துறை. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்கிறார். தனக்கு 1500 ரூபாய் கடன் இருந்ததால் மாணவியின் கால் கொலுசை திருடுவதற்கு திட்டமிட்டு மாணவி கீர்த்திகா பள்ளித் தேர்வு முடிந்து வீட்டுக்கு சென்றபோது அவருடன் கூடவே சென்றதாகவும் குறுக்கு வழியில் வீடு போய் சேரலாம் என கூறி இந்த காட்டுப்பகுதி வழியாக கூட்டி வந்தபோது மாணவியின் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு அவரின் கொலுசையும் வலுக்கட்டாயமாக கழற்றும் போது அங்கு கிடந்த மது பாட்டிலை எடுத்து மாணவியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த கொலுசையும் சைக்கிளையும் திருடிக் கொண்டு போனதாக சொல்லியிருக்கிறார் அந்த 10ஆம் வகுப்பு மாணவர். மாணவர்கள் சிலருடன் சேர்ந்து ஆபாச படம் பார்த்துள்ள அந்த மாணவன் சிறுமியிடம் தவறாக நடக்க முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பள்ளிக்கு சென்ற மகள் தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பாததால் ஊரையே வலை போட்டு அலசியிருக்கிறார்கள் பெற்றோர்கள். இறுதியில் இந்த முட்புதரில் கண்டெடுக்கப்பட்டார் கீர்த்திகா. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகிறார்கள். அந்த 10ஆம் வகுப்பு மாணவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதோ மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ள மாணவி கீர்த்திகாவின் நிலை வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது. இந்த கொலையும் மாணவர்கள் பெற்றோரின் கண்காணிப்பில் இருப்பது அவசியம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிருக்கிறது. குழந்தைகள் கண்காணிப்பு என்பது ஒவ்வொருத்தரும் ஒரு கடமையா நினைக்கணும். குழந்தைய ஒரு சின்ன ஒரு குழந்தை விஷயத்துல ரொம்ப கண்காணிப்பாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஒவ்வொரு பெற்றோருமே இருந்த இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம். ரெண்டாவது சமூக மக்களும் குழந்தை என்ற ஒரு உணர்வு அவங்ககிட்ட இருக்கணும். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கணவன் மனைவி விவாகரத்தாகி பிரிந்து வாழக்கூடிய நிலையில் குழந்தை யாரிடம் வளர்வது என்ற கேள்வி முக்கிய இடத்தை பிடிக்கும். இது மாதிரியான தருணங்களில் எந்த அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன? சட்டம் என்ன சொல்லுகிறது? சத்தீஸ்கர் மாநில உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்
சஞ்சய் கே அகர்வால் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, மனைவி வந்து தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை 2.5 வயது குழந்தை வந்து கணவன் வசம் இருந்து வருகிறது. அந்த மனைவி வந்து வரதட்சணை கேட்டு அது கொடுக்க முடியாத காரணத்தினால் அவர் வந்து திருமண வீட்டை விட்டு கணவனுடைய வீட்டாரை விட்டு துரத்தி அனுப்பப்படுகிறார். அந்த பெண்மணி வந்து அவங்க அம்மா வீட்டில இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் 498A IPCல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. தனது மகனை பார்ப்பதற்காக அந்த தாய் எடுத்துக்கொண்ட நீதிமன்ற முயற்சிகள் எல்லாமே வந்து கைகூடவில்லை. அதற்கு எதிராக அவர் உடனே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்தாரு. ஒரு மாவட்ட சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். அதாவது தன்னை வந்து கார்டியனாக நியமிக்க வேண்டும், தனது மகன் 2.5 வயது குழந்தையுடைய மகன் வந்து அவங்க கணவன் இருந்து நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக தன்னிடம் ஒப்படைக்க வேணும் அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு வந்து நோட்டீஸ் சார்பு செய்யப்படுகிறது கணவனுக்கு. ஆனாலும் கணவன் வந்து அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யப்படவில்லை. அவர் வராத காரணத்தால் வந்து தோன்றா தரப்பினராக, அதாவது எக்ஸ்பர்ட்டியாக கருதப்பட்டு அந்த மனைவி வந்து கேட்டிருந்த கோரிக்கையில என்ன இருந்ததோ அந்த அடிப்படையில் 2.5 வயது மகனை வந்து கார்டியனாக தாயை நியமிச்சு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அந்த உத்தரவிற்கு எதிராகத்தான் வந்து சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் கணவன் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கை விசாரித்த சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் கார்டியன்ஸ் அண்ட் வார்ஸ் ஆக்ட் 1890 அந்த சட்டத்தின் அடிப்படையில் உட்பிரிவு 7, 17(1) மற்றும் 25 அந்த சட்டக்கூறுகள் வந்து நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, அதாவது கணவன் மனைவி இல்லனா அந்த குழந்தைகள் மைனர் குழந்தைகள் தொடர்பான கார்டியனாக யாரை நியமிப்பது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு 2008 உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, கங்குலி அப்படிங்கிற வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் 2013 காயத்ரி பஜாஜ் அப்படிங்கிற ஒரு வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் மேற்கோள் காண்பித்து அந்த அடிப்படையில் ஒரு குழந்தையை வந்து மைனர் குழந்தைக்கு கஸ்டடியாக கார்டியனாக நியமிக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய நலன் மட்டும்தான் பார்க்கப்பட வேண்டும் ஒழிய பிரதானமாக பார்க்கப்படணும். அதாவது வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு தான் வந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் அந்த குழந்தையுடைய நலன், சுற்றுப்புற சூழல், உடல் நலம், அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அவங்களுடைய சௌகரியம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக கொண்டு அந்த அடிப்படையில தான் அது வந்து கார்டியன் நியமிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வலியுறுத்தி தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் அந்த வழக்கிலேயே வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு அதனுடைய நலன் கருத்தில் கொண்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணுமே ஒழிய கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ அவங்களுடைய சௌகரியங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கறதையும் வலியுறுத்தி, இல்ல பிரதானமாக அந்த குழந்தைகள் ஒருவேளை சாட்சியம் அளிக்கக்கூடிய தருவாயில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை உணர்ந்தால் நீதிமன்றம் அவங்களுடைய தரப்பையும் கேட்டு முடிவெடுக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கார்டியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து ஒரே விதமான ஒரு முறையை கையாளாமல் வழக்கிற்கு அதை வித்தியாசப்பட்டு அதை சூழ்நிலையை காரணியாக கொண்டு அந்த கார்டியன் நியமிக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.